ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் வந்து கருப்பு கொண்டைக்கடல சுண்டல் தான். அது உங்களுக்கு எல்லா சுண்டலுமே பண்ணியிருக்கேன். ஆனா, நான் இன்னைக்கு பண்றதுனால காட்டுவோன்ட்டு. இத பாருங்க கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டியாச்சு. கருப்பு கொண்டைக்கடலையும் அந்த பொடி இருக்குல்ல, சுண்டல் பொடி. கொத்தமல்லி, கடல பருப்பெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அந்த பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு தேங்காவையும் போட்டு அப்படியே கலர வேண்டியதான். டெய்லி ஒரு சுண்டல் சாப்பிடுங்க. மார்னிங் வந்து தோசை, இட்லி இந்த மாரி சாப்பிடாத டெய்லி ஒரு சுண்டல் எடுத்துக்கங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட சேர்ந்து ஒரு ஃப்ரூட்ஸு, போறல வயத்துக்குன்னா ஒரு ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸா எடுத்துக்கங்க. ஓகேவா? நீங்களும் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாருங்க கொண்டைக்கடல சுண்டல் ரெடி. டெய்லி நானும் மார்னிங் இதான் எடுத்துக்கிறேன். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு கறி நேத்தி பண்ணினேன். அந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணுவோன்னு ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அது மொளகா தாளிச்சு கொட்டி பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு, இது வந்து பொடி போட்டு பண்றேன். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டியாச்சு. சர்க்கரைவள்ளி கிழங்க வேக விட்டு வச்சிருக்கேன். அதில கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டும் நீ பண்ணலாம். இல்லன்னா இட்லி மொளகா பொடி இருக்குல்ல, அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அந்த பொடிய போட்டும் பண்ணலாம். இப்போ பாருங்க, சர்க்கரைவள்ளி கிழங்குல சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயம்லாம் போட்டேன். நல்லா வதங்கி எடுத்து பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ தேங்காவ போட்டு இறக்க வேண்டியதான். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சா நான் சொல்லுவேன்ல, கொஞ்சோண்டு அதுவே சர்க்கரைவள்ளி கிழங்கே திதிக்கும். வேணா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போடலாம், இல்லன்னா விட்டுறலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு.